திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே பழைய பொருட்களை சேமிப்பு கிடங்கில் மின்கசிவின் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. 5 தீயணைப்புத்துறை அலுவலகங்களிலிருந்து வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு சுமார் 1 மணி நேரமாக தீயை அணைக்க போராடி வருகின்றன. கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் சசிகுமார். வணக்கம் சசிகுமார், விவரங்கள். வணக்கம் சுபா. திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் தாலுகா பெரும்புலிமேடு கிராமத்தில் சேகர் என்பவர் பழைய பொருட்களை வாங்கி வந்து அந்த பொருட்களை தரம் பிரித்து, அதாவது பிளாஸ்டிக், இரும்பு, பேப்பர் என தரத்தை பிரித்து பல்வேறு கம்பெனிகளுக்கு அனுப்பி வருவது வழக்கமாக இருந்து வந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்று அந்த குடோனில் மின்கசிவின் காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானதாக சொல்லப்படுகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் இந்த தீ விபத்து ஏற்பட்டவுடன் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் மற்றும் அந்த குடோனில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் உடனடியாக செய்யாறு தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்திருக்கின்றனர். அங்கு விரைந்து வந்த செய்யாறு தீயணைப்பு துறையினர் அந்த தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததனால் அந்த பகுதியில் தீயானது மளமளவென கட்டுக்கடங்காமல் பற்றி எரிந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம், வந்தவாசி, ஆரணி, பெரணாமல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து தீயணைப்பு வாகனமானது, அதாவது சுமார் 6க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனமானது வரவழைக்கப்பட்டு அந்த தீயினை அணைப்பதற்கு கடந்த 2 மணி நேரமாக முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் அங்கு அந்த பகுதிக்கு அதிகாரிகளும் அந்த பகுதிக்கு வந்திருக்கின்றனர். அந்த தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்புத்துறையினர் விரைவாக செயல்பட்டு அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகி இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. தற்போது அந்த பகுதியில் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதினால் அந்த தீயை அணைப்பதில் தீயணைப்புத்துறையினருக்கு சற்று சிரமமாக இருக்கிறது. இருந்தாலும் தீயணைப்புத்துறையினர் தொடர்ந்து அந்த தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி சசிகுமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.